Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு டே 20ல again kinematics related ஆன projectile problems பார்க்குறோம். Okay, so first problem, a projectile has a range 40 meter and reaches maximum height of 10 meter. எரிபொருள் ஒன்று அடையும் கிடைத்தல நெடுக்கம் 40 மீட்டர், மேலும் அது அடையும் பெரும உயரம் 10 மீட்டர் எனில் எரிபொருள் எரியப்படும் கிடைத்தலத்துடன் ஏற்படுத்தும் கோணம். The angle at which the projectile is fired. ரைட்டா, எரிபொருள் கிடைத்தலத்துடன் எரியப்படுகின்ற கோணம். That is, we have to find out the angle of projection. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க, கிடைத்தல நெடுக்கம். ரைட்டா, ஸோ ரேஞ்ச் வந்து எவ்வளவு அப்படின்னா 40 மீட்டர் and maximum height is given, that is 10 meter. ஸோ நான் ரெகுலர் மெத்தடு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ இப்போ நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா H is equal to, நான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன்டு ப்ரொஜெக்ஷன், ஏன்னா வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ வித் ஹரிசாண்டல் வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ H is equal to நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. ரைட்டா, இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைடட் பை g, இதோட வேல்யூ வந்து 40 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆரை ஹெச்சால் டிவைட் பண்ணலாம். அதாவது r பை ஹெச் கண்டுபிடிச்சிங்கன்னா r வந்து u ஸ்கொயர் சைன் 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை g into take the reciprocal, so 2g divided by u square sin square theta, that is equal to 40 divided by 10. so 0 0 cancel, இந்த சைடு 4 இருக்கும். இங்கே u square cancel, g cancel, 2 into 2 4. ஒரு sin தீட்டாவுக்கு ஒரு ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா you will get 2 into 2 4 cos theta divided by sin theta is equal to 4. So you will get 4 cancel. So reciprocal எடுத்தீங்கன்னா sin theta by cos theta is equal to 1, இல்லது cot theta is equal to 1, எல்லாம் ஒன்று தான். ஸோ cot theta ஒன்றுனாலும் நமக்கு 45 டிகிரி தான், tan theta ஒன்றுனாலும் theta வந்து 45 டிகிரி தான். ஸோ tan theta is equal to 1, therefore theta is equal to 45 degree. Right, so this is the regular procedure to find out the angle of projection. So இதில் என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் வந்து அதாவது கிடைத்தளத்தில் எரியப்படுகின்ற ஒரு எரிபொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது கிடைத்தல் நெடுக்கத்துக்கும் இடைப்பட்ட தொடர்பு வந்து தீட்டா 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா R வந்து 4Hக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ whenever this condition is satisfied, எப்போல்லாம் R equal to 4Hஆக இருக்கோ அப்போ கண்டிப்பாக ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்கள் 45 டிகிரிங்கிறத சால்டாக நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ நோ டவுட் அட் ஆல். ஸோ whenever this condition is satisfied, R equal to 4H, உங்களுக்கு H வேல்யூ இருக்குது, R வேல்யூ இருக்குது, நீங்கள் R equal to 4Hங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீட்டா வந்து 45 டிகிரி தான். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து R வந்து எவ்வளவு 40 கொடுத்துக்கிறாங்க, 4 into height எவ்வளவு 10, ஸோ 40 is equal to 40, ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் தீட்டா வந்து 45 டிகிரி. ஸோ வித்தின் 30 செகண்ட்ஸ் வந்து யூ கேன் ரைட் தி ஆன்சர். ஸோ இது வந்து நான் ரெகுலர் ஸ்டெப்ஸில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இதுதான். ஸோ ஆரும் ஹெச்சும் கொடுத்துருக்காங்கன்னா R equal to 4H வருதா அல்லது H is equal to R by 4ன்னு வருதா, இதை நாளால் வகுத்து பாருங்கள். டிவைட் த ரேஞ்ச் பை 4 அல்லது இதை நாளால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, புரியுதா அந்த ப்ராப்ளம்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் ஃபார் விச் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆர் ஈக்குவல். ஒரு கிடைத்தளத்தில் ஒரு குறிப்பிட்ட கோணத்துடன் எரியப்படுகின்ற
இங்கே வந்து குறிப்பிட்ட கோணம் சொல்ல தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இப்படி வச்சுக்கலாம், கிடைத்தளத்தில் தீட்டா கோணத்தில் எரியப்படுகின்ற ஒரு எரிபொருளுடைய பெரும உயரமும் கிடைத்தள நெடுக்கமும் சமம் எனில் எரிபொருள் எரியப்படும் கோணம். ரைட்டா? ஸோ தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் ஃபார் விச் தி ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆர் ஈக்குவல். நம்ம என்ன செய்ய போகிறோம், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ ஆரும் ஹெச்சும் நமக்கு தெரியுது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஹெச். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம ஷார்ட்கட்டுக்கே போகலாம். பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஹெச் இருக்குன்னுட்ட ஐ ஹாவ் த வேல்யூ ஆஃப் ஹெச் அண்ட் ஐ ஹாவ் த வேல்யூ ஆஃப் ஆர். இப்போ நம்ம அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லிட்டோம் ப்ராப்ளமில். ஆரும் ஹெச்சும் வந்து ஈக்குவல் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர், யூ ஸ்கொயர் sin 2 theta நம்ம என்ன எழுதுவோம், 2 sin theta into cos theta divided by g. ஓகேவா? h வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g. okay, so here g is cancel, u square cancel, 1 sin cancel. so இந்த 2 இங்கே மேலே வந்துடும். so 4 cos theta is equal to sin theta. therefore sin theta divided by cos theta is equal to என்ன கிடைக்கும், 4 னு கிடைக்குது. so therefore tan theta is equal to 4. therefore theta is equal to என்ன கிடைக்கும், tan inverse of 4. this is the angle of projection. சரியா? this is the angle of projection. ஆனால் நமக்கு வந்து 45 டிகிரியில் மட்டும்தான் நம்ம வந்து ஆர் ஈக்குவல் டு 4ஹெச்சாக இருக்கும். அதர்வைஸ் வந்து நம்ம வந்து இப்போ இதிலே வந்து நீங்கள் ஆர் பை ஹெச் கண்டுபிடிச்சு பாருங்கள். நம்ம வந்து இதில் ஆர் பை ஹெச் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், ஸோ ஆர் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லி எடுக்கிறதுனால நமக்கு வந்து தீட்டாஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4னு கிடச்சிருக்கு. தீட்டாஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு 4ஹெச்னு கிடைக்கும். அதர்வைஸ் வந்து தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இந்த ரெண்டுமே நல்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது இது பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா வித் வெர்டிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு மார்னிங் தான் இந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்தேன். எனக்கு இது நாள் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஸோ எனக்கு வந்து உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே. ஏன்னா நம்ம வந்து எப்போதுமே இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்க்ளைன்டு ப்ரொஜெக்ஷனில் ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா வித் ஹரிசாண்டல் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இதான் நம்ம தீட்டான்னு பார்த்து பழகிட்டோம். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படி தான் போட்டோம். ஆனால் இப்படி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை தீட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் வெர்டிக்கல் சொல்லிட்டாங்கன்னா இது வந்து 90 மைனஸ் தீட்டாவாயிரும். ஸோ ரொம்ப முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இந்த கேஸ் தான். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து வித் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா வித் வெர்டிக்கல், தென் ஆங்கிள் வித் ஹரிசாண்டல் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஹிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ப்ராப்ளம் சொல்கிறேன். எ ஃபுட்பால் இஸ் கிக்ட் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் அ வெர்டிக்கல். ஓகேவா? ஒரு கால்பந்து செங்குத்து தளத்திலிருந்து 30 டிகிரி சாய்வு கோணத்தில் உதைக்கப்படுகிறது. A ball is kicked at an angle 30 degree with a vertical. So, if the horizontal component of its velocity is 20 meter per second, the maximum height is. ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அர்த்தம்? திசைவேகத்தினுடைய கிடைத்தள கூறின் மதிப்பு 20 மீட்டர் பர் வினாடி எனில் கால்பந்து அடையும் பெரும உயரம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு கால்பந்து செங்குத்து தளத்துடன் என்ன ஆகுது, 30 டிகிரி சாய்வு கோணத்தில் உதைக்கப்படுகிறது. கிடைத்தள கூறின் திசைவேகம் 20 மீட்டர் பர் வினாடி எனில் அந்த கால்பந்து அடையும் பெரும உயரம். ஸோ a football is kicked at an angle 30 degree with a vertical. If the horizontal component of its velocity is 20 meter per second,
then the maximum height of the football is. அதான் கேள்வி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், யூஎக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா யூ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, யூஒய்யை வந்து என்ன சொல்லுவோம், யூ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா ஒன்லி when the theta angle is what, is with the horizontal direction. ஸோ ஹரிசாண்டலுக்கு தீட்டா கோணம் சாய்வுன்னா தான் இது. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யூஎக்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா, அண்ட் திஸ் வில் பி, அப்போ என்ன ஆகும், யூஎக்ஸ் வில் பி u cos of 90 minus theta. What is that? It is sin theta, u sin theta. அதே மாதிரி uyங்கிறதா வந்து நம்ம வந்து angle of projection with the vertical வந்து பார்க்கும்போது it makes an angle தீட்டாங்கிறதுனால செங்குத்து கோட்டோட இது செங்குத்து தளத்தோட என்ன பண்ணுது, தீட்டா சாய்வு கோணத்தை ஏற்படுதுனால uy வந்து இப்போ என்னவா இருக்குன்னா u cos தீட்டான்னு இருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா u sin theta only is given. அதாவது கிடைத்தல கூறினுடைய திசைவேகம் கொடுக்கப்பட்டிருக்கா, கிடைத்தல கூறினுடைய திசைவேகம் அது வந்து என்னது, நமக்கு வந்து u sin theta. ஸோ u sin theta வந்து இட் இஸ் 20 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா, தீட்டா வந்து 30 டிகிரி இல்லையா, அப்போ u இன்டூ சைன் 30 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 20. சைன் 30யோட வேல்யூ வந்து 1/2 is equal to 20 na, what is the value of u, u வந்து 40 meter per second. இது ஞாபகம் வச்சுக்க, u வந்து 40 meter per second. ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, h is equal to u ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸில் தீட்டா இருந்துச்சுன்னா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவோம். இங்கே வந்து sin of 90 மைனஸ் தீட்டா வந்து என்ன ஆயிரும், காஸ் ஆயிரும். அப்போ வந்து u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g, அதான் பாயிண்ட்டு. ஸோ u ஸ்கொயர்னால் அப்போ என்ன வரும், 40 ஸ்கொயர் காஸ் 30 டிவைடட் பை 2 இன்ட்டு g, g வந்து 9.8 இல்லை 10 வச்சுக்கலாம். இப்போ 40 ஸ்கொயர்னால் 10 வச்சுக்குவோம், ஈஸியாக இருக்கும். 1600 இன்ட்டு காஸ் 30 வந்து எவ்வளோ வரும், √3/2 வரும் ரைட்டா, √3/2 டிவைடட் பை 2 இன்ட்டு 10, 0 0 கேன்சல் ஆயிரும். 160 √3 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4, அப்போ இதை கேன்சல் பண்ணால் 40 √3 ரைட்டா, 40 √3 காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஐ திங்க் √3/2 த ஹோல் ஸ்கொயர் வருதா, காஸ் ஸ்கொயர் 30 வரும், அப்போ √3/2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்படின்னா 0 160 இன்ட்டு 3/4 டிவைடட் பை 2வா, ஓகே. ஸோ 2 இது எவ்வளோ வரும், 80 வரும். இதை கேன்சல் பண்ணால் 20 வரும். 3 இன்ட்டு 20 60 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ப்ரொஜெக்டில். புரியுதுங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது, தீட்டா வந்து வித் ஹரிசாண்டலா வித் வெர்டிக்கலாங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தீட்டா வந்து வித் ஹரிசாண்டல்னால் நமக்கு எந்த ஃபார்முலாவுமே மாறாது. ஹெச் வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g தான், எல்லாமே சைனில் அப்படியே வந்துடும். ஆனால் வித் வெர்டிக்கல்லாம் நமக்கு வந்து கவனமாக இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் வந்து காசாக மாறிடும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், another important problem, very important question also. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். A bomb is released from an aeroplane at a speed of, ஏரோப்ளேன் சொன்ன உடனே ஏரோப்ளேன் மேலே பறக்குது பாருங்கள். A bomb is released, சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? ஓகே. A bomb is released from an aeroplane at a speed of 720 km/h. ஒரு பாம், என்னது வெடிகுண்டா, சரி, இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் 8,000 meter above the ground. A bomb is released from an aeroplane at a speed of 720 km/h in the horizontal direction
8,000 மீட்டர் above the ground. தரையிலிருந்து 8000 மீட்டர் உயரத்தில் கிடைத்தள திசைவேகம் 720 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் பறக்கும் வானூர்தியிலிருந்து வெடிகுண்டு ஒன்று எரியப்படுகிறது. தரையிலிருந்து 8000 மீட்டர் உயரத்தில் பறக்கும் விமானத்திலிருந்து அல்லது வானூர்தியிலிருந்து, அதாவது கிடைத்தளத்தில் 720 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் இயங்கும் விமானத்திலிருந்து வெடிகுண்டு ஒன்று வீசி எறியப்படுகிறது. At what horizontal distance from the initial position of aeroplane it strikes the ground? வெடிகுண்டு எரியப்படும் நிலையிலிருந்து வெடிகுண்டு எரியப்படும் நிலையிலிருந்து எவ்வளவு கிடைத்தள தொலைவில் வெடிகுண்டு தரையை வந்து அடையும். இப்போ ஃப்ளைட்டு வந்து ஏரோப்ளேன் மேலே நின்றுட்டு இருந்துச்சுன்னா ட்ராப் பண்ணனா கரெக்டாக கீழே வந்து விடும். பட் அது வந்து ஃப்ளைட் ஆகுது, ஸோ பறக்குது. எவ்வளவு ஸ்பீடில் பறக்குதுன்னா 720 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் பறக்கிறதுனால அது அந்த ப்ரொஜெக்டில் அட் த மொமெண்ட் வந்து அந்த பாம் ரிலீஸ் ஆகும்போது தட் இஸ் ஆல்சோ மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி. அதனால் என்ன ஆகுதுன்னா இட் வில் ட்ராவல் சம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வில் ஃபால் ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏரோப்ளேனோட பொசிஷன், இது கிரவுண்டு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து 8000 மீட்டர். ஸோ இங்கேருந்து பாம் வந்து 720 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது தரையில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகும். இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 720 கிலோமீட்டர் பர் ஹவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். ஸோ 720 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எவ்வளோ வரும்? இது 40 வரும். 40 × 5 வந்து 200 மீட்டர் பெர் செகண்டு. இது ஃப்ளைட்டோட ஸ்பீடு. பாம்போட ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட அந்த ஸ்பீடு வந்து இதுதான் 200 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ ஒன்ஸ் த பாம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இட் வில் பி ஃபாலிங் ஃப்ரீலி. ஸோ அதனால் வந்து எவ்வளோ டைமில் வந்து இப்போ இது ரீச் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் வந்து இது நேராக மேலேருந்து கீழே வர்றதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் h= ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ½ gt². டைம் வந்து நமக்கு தெரியும் √2h/gன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 × 8000 டிவைடட் பை g வந்து 10 வச்சுங்க. இப்போ என்ன ஆகுது? 1600. ஸோ 40 செகண்ட் ஆகுது. ஸோ 40 செகண்டில் இப்போ இங்கேருந்து ட்ராப் பண்ணாலும் 40 செகண்டு தான். இது இந்த டிஸ்டன்ஸில் இந்த ட்ராக்கில் இந்த ட்ரெஜெக்டரியில் வந்தாலும் 40 செகண்டில் வருது. அப்போ 40 செகண்டில் ஹரிசாண்டலாக அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x வெலாசிட்டி × டைம். வெலாசிட்டி வந்து 200 அண்ட் டைம் இஸ் 40. ஸோ என்ன ஆகுது பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ 8000 மீட்டர். ஸோ 8000 மீட்டர்னா எவ்வளவு? 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் கரெக்டாக 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பாம் வந்து என்ன ஆகும்? வந்து அந்த பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணும். ஸோ ஹைட்டும் 8000 மீட்டர் தான், 8 கிலோமீட்டர் தான். இந்த டிஸ்டன்ஸும் வந்து இந்த ஸ்பீடில் போய் பாமை ரிலீஸ் பண்ணால் அது ஹரிசாண்டலாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் விழுன்னா 8000 மீட்டர் அல்லது 8 கிலோமீட்டரில் போய் அது வந்து டார்கெட் இருந்துச்சுன்னா அது ஹிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் கேஸ். அடுத்ததாக ஃபைனல் ப்ராப்ளம். A boy standing on the top of a tower 36 meter high has to throw a packet to his friend standing at the ground 48 meter horizontally away. 36 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு சிறுவன் கிடைத்தளமாக ஒரு பொருளை தரையில் 48 மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருக்கும் தனது நண்பனிடம் எரிகிறான். நல்ல கொஸ்டின் புரியுதா? ஒரு டவர் இருக்குது,
டவரோட உச்சியில் ஒரு பையன் நிற்கிறான். டவரோட ஹைட்டு வந்து 36 மீட்டர். டவரோட பேஸ்லேருந்து கிரவுண்டில் 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவனோட ஃப்ரெண்டு நிற்கிறான். அவன்கிட்ட வந்து இந்த பால் ஏதோ ஒன்று பால் ஏதோ ஒரு மெட்டீரியலை வந்து த்ரோ பண்ணுறான். அந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது இஃப் ஹீ த்ரோஸ் எ packet directly aiming the friend with the speed 10 meter per second. அவன் என்ன பண்ணுறான், அவன் கொடுக்குற ஸ்பீடு, ஏன்னா அது அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்தா தான் அந்த பாயிண்ட்டுக்கு போய் சேரும். ஆனால் இவன் கொடுக்குற ஸ்பீடு 10 meter per second. If the boy gives 10 meter per second speed, how short will the packet fall? How short will the packet fall? எவ்வளவு பக்கமாக அந்த பொருளானது கீழே விழும். அதாவது கண்டிப்பாக வந்து இந்த 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் கொடுத்தா அந்த பையன்ட்ட அவன் ஃப்ரெண்டுக்கு போய் சேராது. கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி தான் போய் விழும். அப்போ அந்த பையனுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் போய் விழும். ஸோ அந்த பொருள் விழக்கூடிய இடத்துக்கும் அந்த பையனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கேஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ நேற்று என்னால் கிளாஸ் போட முடியலை டியூ டு சிவியர் ஹெட்ஏக். எடுத்தலான்னு பார்த்தேன். தலைவலிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தலைவலி வராமல் பார்த்துக்கணும். தலைவலி வந்துச்சுன்னா எந்த வேலையுமே பார்க்க முடியாது போல். ஸோ 2 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணேன். 3வது கொஸ்டின் என்னால் வந்து பார்க்கவே முடியலை. ஸோ அதுக்கு மேலே தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்து ஒத்துழைக்கலை. ஸோ அதனால் போட முடியலை. ஸோ கண்டிப்பாக அதர்வைஸ் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நேற்று வீடியோ வந்து 1 டே வந்து டிலே ஆயிடுச்சு. எப்படியாவது அந்த டிலேயை வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கிரவுண்டிலேருந்து டவரோட ஹைட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எவ்வளவு? 36 மீட்டர். இவன் என்ன பண்ணுறான், இந்த ஃபுட்லேருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறான். 48 இங்கே. ஓகே, இது 36, இது 48. இவன் த்ரோ பண்ணுற ஸ்பீடு பாருங்கள். டேரெக்டாக த்ரோ பண்ணுறான். இப்போ ஹரிசாண்டலாக இல்லை, டேரெக்டாக அப்படி த்ரோ பண்ணுறான். ஹீ த்ரோஸ் டைரக்ட்லி வித் அ ஸ்பீடு. வித் அ ஸ்பீடு வந்து எவ்வளோ த்ரோ பண்ணுறான் பாருங்கள். 10 மீட்டர் per செகண்ட் தான் அவன் த்ரோ பண்ணுறான். அப்படி த்ரோ பண்ணும்போது அந்த பால் வந்து அந்த பாலோ மெட்டீரியல் ஏதோ ஒன்று வந்து எங்கே விழுது, இங்கே விழுது. ஸோ இது வேணால் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டு பையன் நிற்கிற இடம் பி, இந்த பாயிண்ட்டு சின்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு வச்சு. ஓகே, இப்போ இது 90 டிகிரி, இது தீட்டா. சரியா? இப்போ வந்து நம்ம டேன் தீட்டா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் பாருங்கள். டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. 36 டிவைடட் பை 48. ஸோ 36/48னா 12 டேபிள் யூஸ் பண்ணோன்னா 3 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ் வரும். டேன் தீட்டாவோட வேல்யூ வந்து 3/4ன்னு வரும். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா திஸ் ஆல்சோ தீட்டா. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி யூவாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் வந்து உங்களுக்கு தெரியும் யூ காஸ் தீட்டா, இது தீட்டா. வெர்டிக்கல் வந்து காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, யூ சைன் தீட்டா. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்னு பார்க்கலாம். சைன் தீட்டா ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ் வேணும் இல்லையா? டேன் தீட்டாங்கிறது இது வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 3, அட்ஜசன்ட் சைடு 4னா அப்போ இது என்ன வரும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் வருமா? 16 + 9 √25 வந்து இது 5 வரும். அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ் 3/5ன்னு கிடைக்கும். அண்ட் காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் சைடு 4/5ன்னு கிடைக்கும். இஸ் இட் ரைட்? ஓகே, இப்போ ஓலேருந்து சிக்கு வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு அது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்போ அது யூ சைன் தீட்டா
into t plus half gt square. This is a formula for us. இந்த sy வந்து 30, ஆக்சுவலி sy தான், syனா இது, இந்த இதுதான் sy. O2cங்கிறது நம்ம இதை சொல்லியிருக்கிறோம், O2cங்கிற இந்த இது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, என்ன வரும்? u, what is u? 10 sin theta, that is sin theta வந்து 3/5 3/5 and this will be 36. நம்ம இதையே நம்ம எடுத்துக்கலாமே. இந்த syங்கிறது நம்ம சொல்லக்கூடிய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான், பட் இது வந்து O2cயில் எடுத்துக்கக்கூடிய ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ O2c வந்து நம்ம இந்த ட்ராக்கில் இப்படி வரும்போது அதே டைமில் ஒரு பாடி வந்து இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் நம்ம போட போகிறது. இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் O2cன்னு சொன்னதுனால இந்த டைமும் இந்த டைம் ஒன்று தானே, டைரெக்டாக நம்ம த்ரோ பண்ணால் என்ன டைம் எடுக்குதோ ஸோ அதே டைம் தான் இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் அதே டைம் தான் எடுக்கும். அதனால தான் எஸ்ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து 36 கொடுத்துருக்குறோம். யூ வந்து u sin theta, u sin thetaங்கிறது what is u? u வந்து 10, sin theta வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், it is 3/5, it is 3/5 into time taken t plus half g, g வந்து say for example 10/2 5, 5t square. So 5 2s are 10, so 36 is equal to 2 3s are 6, 6t plus 5t square. So 5t square plus 6t minus 36 equal to 0. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது உங்கள் சாய்ஸை கொடுத்துடலாமா? ஏன்னா இப்படி தான் சால்வ் பண்ண நீங்கள். t is equal to minus bனா -6 plus or minus root of b ஸ்கொயர்னா 36 minus 4ac 4 இன்ட்டு 5 இன்ட்டு minus 4ac இங்கே ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ் ஆயிரும் 36 divided by 2a, 2a வேணா 10. ஸோ t is equal to என்ன கிடைக்கும், -6 plus or minus root of 36 plus 4 5 20, 720 வருமா, 720 divided by 10. ஸோ -6 plus or minus root of 756, 756 by 10. ஸோ 756க்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும், 26 × 26 எவ்வளவு, 26 × 26 156, 52 வருமா, 52 26 52 தானே, 6 36க்கு 6 மீதி 3 6 2 12 3 15 52 676 தான் வருது. ஓகே, ஸோ யூ ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். 2.15 செகண்ட் வருது. ஸோ டைம் வந்து 2.15 செகண்ட். அப்படின்னா இந்த 2.15 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது 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 வந்து கரெக்டாக இந்த 2.15னா இங்கேயும் வந்திருக்கும், இங்கே வந்திருந்தால் இங்கே வந்திருக்கும், இப்போ இங்கே போய் விழுந்திருக்கு. இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால 2.15 செகண்டில் இங்கே விழுந்திருக்கும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிராஸ் ஹரிசாண்டலில் பண்ணியிருக்கோன்னா அது வந்து SX. ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன வரும்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos theta into time. ஓகே, u வந்து 10, cos theta வந்து 4/5 into time வந்து 2.15. ஸோ 5 2s are 10, எவ்வளோ வருது, 8 into 2.15னா கிட்டத்தட்ட 17.2 மீட்டர் கிடைக்குது. 17.2 மீட்டர் வருது. ஸோ இந்த ஃபுட்லேருந்து டவரோட ஃபுட்லேருந்து நமக்கு 17.2 மீட்டரில் சி பாயிண்ட் வந்து, அப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17.2 மீட்டர்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு ஷார்ட்டில் இந்த பையனுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது we need to find out BC. அப்போ BC எப்படி கண்டுபிடிப்பீங்க,
ஏபியிலேருந்து ஏசியை மைனஸ் பண்ணுவீங்க. ஏபி எவ்வளவு 48, 48லேருந்து 17.2 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30.8 கிடைக்கும். 47, 48, 30.8 மீட்டர். நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மொத்தம் 48, 48ல் இவன் டேரெக்டாக இந்த வெலாசிட்டியில் இங்கே வீசினான்னா அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து 17.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் விழுந்திருக்கும். அப்படின்னா அந்த பையன்கிட்டேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா 30.8 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளவு முன்னாடி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சொல்யூஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் போகிறோம். ரொம்ப நிறைய படித்தாலும் நமக்கு பெருசாக வந்து எடுத்துக்க முடியாது. அதனால தான் ஐ ஸ்டாப் வித் மினிமம் 5 ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம் நீங்கள் ஒரு லெசன்லேருந்து படிச்சிங்கன்னா நம்ம வந்து எத்தனை சாப்டர் இருக்குது, எவ்வளவு சிலபஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 50 அப்படிங்கிறத நான் மினிமம் வச்சுருக்கிறேன். அது 100ஆக இருக்கலாம், 75ஆக இருக்கலாம். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்லையும் நம்ம மாடல் ப்ராப்ளம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வைடு நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் தவற விட்டுறாமல் ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணி படிங்க. நோட்டில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் எழுதுங்க, சொல்யூஷனை ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த ஹேபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் நீட் எழுதக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் வழக்கமாக சொல்லக்கூடியதான், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.